அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வருவதோ விரையிலையோ தெரியல. மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போறார் சுமந்திரன் என்று கதை இருந்தது. கடைசி வரை அவர் போட்டியிட போறதில்லை. அவர் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் போக வேணும் என்றதுதான் அவருடைய நோக்கம். பாராளுமன்ற உறுப்பினராக போவதாக இருந்தால் இந்த 2025 29ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்ற, ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு இப்போ தேர்தல் நடந்தது. 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பதவி இருக்கும். பதவி காலத்துக்கு இடையில தேர்தல் நடக்காது. அப்போ ஒரு எம்பி பதவிக்கு போட்டியிட முடியாது. யாராவது இறந்து போனால் அந்த இடத்துக்கு போட்டியிடலாமே தவிர அல்லது அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் அவர் நினைக்கிறார் சுமந்திரன் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக விரைவில் வருவேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் பொதுச் செயலாளராக பதில் பொதுச் செயலாளராக இப்ப இருக்கிறார். அது கூடிய அவருக்கு மக்களுடைய ஆணையோ இல்ல பொதுச்சபையோ வழங்கினது அல்ல. அவர் தானாக கேட்டுக்கொண்டு சத்தியலிங்கத்திட்ட நீங்கள் இந்த பதவியை 2 பதவி வச்சிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு எம்பியாகவும் இருக்கிறீர்கள், பொதுச் செயலாளராகவும் இருக்கிறீர்கள், அதனுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை விட்டு தரங்க கொண்டு ரகசியமாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் விட்டு கொடுத்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை நேரடியாக பொதுச் செயலாளராக பொதுச்சபை அனுமதிக்காமலுக்கு வைக்க முடியாது என்ற காரணத்தினால் பதில் பொதுச் செயலாளராக அங்க உள்ளுக்கு இருக்கிறவர்களை சரி கட்டி வச்சு கொண்டிருக்கிறார். அதே போல விரைவில் சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய மகனோ மகளோ கனடாவிலேயோ இங்கிலாந்திலேயோ குடியிருக்கிறதாகவும் அவர்களோட போய் செட்டில் ஆக போறதாகவும், அவருக்கும் 60 வயதாகுது, பென்ஷன் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவர் செட்டில் ஆகி போறதுக்கு விரும்புகிறார் என்றும், அரசியல்ல அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லையாமல் இருக்கிறதாகவும் ஒரு கருத்தொண்டு வெளியில உலாவுது. ஏனென்றால் அவருக்கு ஒரு ஊழல்வாதி என்று சொல்லி ஆக்கள் முத்திர ஊத்துறதாலையும் சுமந்திரனுடைய கரைச்சலோடைய அவர் இருக்க விரும்பாதபடியாலும் தான் இந்த பதவியை விட்டு விலகி வெளியேறுவோம் என்று நினைக்கிறேன். அவர் விரைவில் போனேரா இருந்தால் இந்த வருடத்துக்கு இடையில அல்லது இந்த வருடம் முடிகிறதுக்கு இடையில அல்லது 2026ஆம் ஆண்டு எப்படியும் சத்தியலிங்கம் அந்த பதவியை விட்டு போயிடுவார். அந்த சத்தியலிங்கம் அந்த பதவியை விட்டு போனார்னா உடனடியாக பாஞ்சு இருக்கக்கூடிய ஆள் சுமந்திரனாக இருப்பார் என்றபடியால் அவர் அந்த பதவி கிடைக்கும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார் இப்ப சுமந்திரன்.